காலி கடற்பரப்பில் நங்கூரமிடப்பட்டிருந்த எவன்கார்ட் மிதக்கும் ஆயுத களஞ்சிய சாலையின் விசாரணை அறிக்கையை எதிர்வரும் திங்கட்கிழமை பாதுகாப்பு அமைச்சிடம் கையளிக்க உள்ளதாக கடற்படை தெரிவிக்கின்றது. இந்த விசாரணைகளுக்கான ஒத்துழைப்பை கடற்படை வழங்குவதாக இது தொடர்பில் நாம் வினவிய போது கரையோர திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் குறிப்பிட்டார். எவன்கார்ட் மிதக்கும் ஆயுத களஞ்சிய சாலை கடந்த 5ஆம் தேதி சூடானில் இருந்து இலங்கை கடல் எல்லைக்குள் பிரவேசித்திருந்தது. இந்த கப்பலின் கேப்டனினால் கப்பல் தொடர்பில் வழங்கப்பட்ட தகவல்கள் போலியானவை என்பதால் குறித்த கப்பலை ராணுவம் பொறுப்பேற்று விசாரணைகளை ஆரம்பித்ததாக கடற்படை தளபதி நேற்று நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். சுயாதீன குழுவொன்றின் ஊடாக இந்த கப்பல் தொடர்பில் விசேட விசாரணையை முன்னெடுக்க உள்ளதாக இன்று இது தொடர்பில் நாம் வினவிய போது கடற்படையின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டார். இலங்கையின் சமுத்திர வலயம் மற்றும் ஆழ்கடலின் சட்டத்தை நடைமுறைப்படுத்துதல் மற்றும் கடற்பாதுகாப்பு சேவையொன்றை வழங்குதல் கரையோர திணைக்களத்தின் பொறுப்பாகும். எவன்கார்ட் மிதக்கும் ஆயுத களஞ்சிய சாலையின் விசாரணை நடவடிக்கைகளுக்காக தமது அதிகாரிகளின் ஒத்துழைப்பை தற்போதும் வழங்கி வருவதாக திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் ரியர் அட்மிரல் GDAS விமலதுங்க தெரிவித்தார். எனினும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் தொடர்ந்தும் ஆலோசனைகளை எதிர்பார்த்துள்ளதாகவும் பணிப்பாளர் நாயகம் குறிப்பிட்டார். இதேவேளை MTV தொலைக்காட்சியில் நேற்றிரவு ஒளிபரப்பாகிய ஃபேஸ் த நேஷன் நிகழ்ச்சியில் எவன்கார்ட் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் விளம்பப்பட்டது. We have a letter here which is written by Avangard to the இந்த ஆவணத்தின் ஊடாக எவன்கார்ட் தொடர்பான அனைத்தும் தெரிய வருகின்றது. பாதுகாப்பு அமைச்சின் மேலதிக செயலாளர் ஒருவருக்கு எவன்கார்ட் நிறுவனத்தால் இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளமை இந்த கடிதத்தின் ஊடாக புலப்படுகின்றது. இது தனியார் நிறுவனம் ஒன்றாகும். தமது தேவைகள் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சுக்கு கடிதம் அனுப்புவதற்கு எவன்கார்ட் நிறுவனத்திற்கு முடியாது. இது அதிகாரத்தை முறையற்ற விதத்தில் பயன்படுத்துகின்றமை என தெளிவாக புரிகின்றது. இலங்கை கடற்படைக்கு சொந்தமான ஷி மார்ஷல் என்ற நடவடிக்கையை அவர்களிடம் இருந்து முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் நீக்கியமையே இவ்வாறு இடம்பெற்றமைக்கான காரணமாக அமைந்துள்ளது. 400 தொடக்கம் 500 மில்லியன் அமெரிக்க டாலர்களை ஈட்டக்கூடிய தொழிலே இது. இதனை ரக்னா பாதுகாப்பு நிறுவனத்திற்கு அவர் வழங்கினார். இது அரசாங்க நிறுவனம் என்ற போதிலும் ஒரு பகுதி மாத்திரமே அரசாங்கத்திற்கு சொந்தமாக உள்ளது. இதில் பாரிய சிக்கலொன்று உள்ளது என நான் எண்ணுகின்றேன். கடந்த அமைச்சரவை கூட்டத்தின் போது இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. விரைவில் விசாரணைகளை நிறைவு செய்து மக்களுக்கு பதிலொன்றை வழங்க வேண்டும் என சில அமைச்சர்கள் இதன் போது கூறினர். இந்த நிறுவனத்திற்கு கிடைத்த அந்நிய செலாவணியால் எவரேனும் ஒருவர் பயனடைந்தாரா? அந்த பயனை விரைவில் அரசாங்கத்திற்கு பெற்றுக்கொள்ள முடியும் என நான் எண்ணுகின்றேன். அமைச்சரவை கூட்டத்தின் இறுதி தீர்மானம் என்ன? அனைத்து தகவல்களையும் உங்களுக்கு என்னால் கூற முடியாது. எனினும் இது தொடர்பில் சில அமைச்சர்கள் அவதானத்துடன் இருக்கின்றனர். நீங்கள் இந்த நாட்டின் மக்கள் பிரதிநிதி ஒருவர். இந்த விடயம் தொடர்பில் அறிந்து கொள்வதற்கு மக்களுக்கு உரிமை இல்லையா? ஏனைய அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்கள் போன்றே நானும் அனைத்து விடயங்களுக்கும் பொறுப்பு கூற வேண்டும்.